நம சிவாய. சிவாய நம. இந்த ஆண்டு 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனிதமான மகா சிவராத்திரி வருகிறது. இந்த சிவராத்திரி விரத காலம் பிப்ரவரி 15 மாலை 5:04 மணி முதல் பிப்ரவரி 16 திங்கட்கிழமை மாலை 5:36 மணி வரை நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் ஏராளமான கதைகள் உள்ளன. இந்த புனித நாளில் சிவனையும் பார்வதியையும் விரதமிருந்து கண்விழித்து வழிபட்டால் நன்மைகள் பல மடங்கு பெருகும் என்று நம்பப்படுகிறது. விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப துன்பங்கள் நீங்கும், மன அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும், வேண்டிய வரம் கிடைக்கும். மகா சிவராத்திரி 4 கால பூஜையின் ஆன்மீக அர்த்தம். இந்த 4 கால பூஜைகள் வெறும் சடங்குகள் அல்ல, நம்ம ஆன்மா பக்குவமடையும் ஒரு பயணத்தை குறிக்கிறது. முதல் கால பூஜை மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இது படைப்பு காலம், பிரம்மாவின் அம்சம் கொண்ட நேரம். இந்த நேரத்தில் சிவனை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் துளைத்த நம்பிக்கை திரும்பும், நான் புதுசா ஆரம்பிக்கணும் என்ற தைரியம் பிறக்கும், மனதில் ஒரு புதிய தொடக்கம் உருவாகும். இரண்டாம் கால பூஜை இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இது காத்தல் காலம். இந்த நேரத்தில் மகாவிஷ்ணு சிவனை வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த காலத்தில் தேன், பால், சர்க்கரை அபிஷேகம் நடக்கும். இந்த பூஜையை தரிசனம் செய்தால் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்தோஷத்தையும் ஈசன் தன் அருளால் காத்தருள்வார் என்று நம்பப்படுகிறது. மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு 12 மணி முதல் 3 மணி வரை. இதுவே மகா சிவராத்திரியின் உச்ச நேரம். இருளும் ஒளியும் சந்திக்கும் அந்த நிமிடத்தில் ஈசன் பேரொளியாக காட்சி தருகிறார். அந்த நேரத்தில் மந்திரங்கள் முழங்க சிவனை தரிசனம் செய்தால் மனதில் இருக்கும் பொறாமை, நான்தான் என்ற அகந்தை, தீய எண்ணங்கள், பழைய கர்ம வினைகள் அனைத்தும் சாம்பலாகி நீங்கள் ஒரு புதிய மனிதராக வெளியில் வருவீர்கள். நான்காம் கால பூஜை அதிகாலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை. இது மறைத்தலும் அருளலும் நடைபெறும் நேரம். முனிவர்களும் ரிஷிகளும் ஈசனை வழிபடும் புனித நேரம். இந்த நேரத்தில் கரும்புச்சாறு அபிஷேகம் நடைபெறும். அந்த கரும்புச்சாறின் இனிமை போல உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக மாறும். விடியப்போகும் அந்த பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடிவெள்ளியை உருவாக்கும். அந்த ஒரே ஒரு இரவு நீங்கள் கோவிலில் இருப்பது ஈசனின் வீட்டில் இருப்பதற்கு சமம். அவரிடம் எதையும் கேட்க வேண்டாம். அவர் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அப்பன் ஈசனுக்கு நன்றாக தெரியும். முழு இரவும் கண்விழிக்க முடியாதவர்கள், முழு இரவும் இருக்க முடியாதவர்கள் இரவு 11:59 முதல் 12:55 மணி வரை நடைபெறும் நிஷித பூஜையிலாவது கலந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை 4 கால பூஜையில் குறைந்தது ஒரு கால பூஜையிலாவது கண்டிப்பாக கலந்து கொண்டு பலன் பெறுங்கள். இந்த நாளில் செய்யக்கூடாதவை: இரவில் கண்விழித்த பூஜை தியானம் செய்யும் அவர்களை சிரமப்படுத்தும் வகையில் தேவையில்லாத குடும்ப கதை, சினிமா பேச்சு, சத்தம் போட்டு பேசுதல், செல்போன் நோண்டிக்கொண்டு பெயருக்கு கண்விழித்தல் இதெல்லாம் தவிர்த்து அமைதியான தியானத்தில் மனதளவில் ஓம் நமசிவாய ஜபம் செய்து மனதை முழுமையாக ஈசனிடம் ஒப்படையுங்கள். ஒருமுறை உண்மையா ஒப்படைத்து பாருங்க, அவர் பேசுவது உங்களுக்கு கேட்கும். கோவிலுக்கு வர முடியாதவர்கள், வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், வேறு காரணங்களால் கோவிலுக்கு வர முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி உண்மையான பக்தியுடன் வழிபடுங்கள். அந்த ஈசனே இறங்கி வந்து உங்களுக்கு அருள் தருவார். அன்பே சிவம். தாகத்துடன் வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவழியுங்கள். அது சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு சமம். அனைவருடனும் அன்போடு பழகுங்கள். இந்த உலகத்தில் அன்பால் ஜெயிக்க முடியாதது எதுவும் இல்லை. அன்பே சிவம். இந்த தகவல் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்க உங்கள் லைக் அண்ட் கமெண்ட் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். கமெண்டில் பக்தியுடன் எழுதுங்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி.